மாயனூர் தாயே, 10,001 ரூபாய் உனக்காக நான் கட்டிடுறேன். இந்த மாயாக்கு பெரிய ஆசைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட இந்த சின்ன ஆசை மட்டும் நிறைவேத்திரு. அந்த குரங்கோட மனசு எப்படியாவது மாத்திரு. திமிர் பிடிச்சா இறக்கமே இல்லாத அந்த கல்லு மனசை எப்படியாவது மாத்தி கொடுத்தாயே. என்னோட இந்த வயசு முடியறதுக்கு முன்னாடி அந்த முட்டா பையகிட்ட மாயா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்ல வைக்கிறியா? சுத்தி இருக்கிற ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்த நீ மட்டும்தான் தாயே இருக்க. அம்மா தாயே. இதுக்கான காலமும் நேரமும் இது இல்ல. என்ன விட்டுரு, மறந்துடு. அந்த லூஸ் எழுதுறதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த லூசு இல்ல. இனிமே உனக்கு ரிப்பன் இல்ல. என்ன தாயே, காசு இல்லாத நேரத்துல இவ்ளோ ரிப்பன் வாங்கி கட்டினதுக்கு சின்னதா ஒரு பிரயோஜனம் கூட இல்லையே. போதும், இனிமே உனக்கு ஒண்ணும் கிடையாது. மாயா மாயா ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா மாயா. மசால் வடை வரலன்னு ஜோசப் அண்ணே கோவமா இருப்பாரு. இதை எடுத்துட்டு போ, சீக்கிரமா போ. என்ன கத்தி கூப்பிடுறதுக்கு பதிலா இத நீயே கொண்டு போய் கொடுத்துருக்கலாம்ல. என்னது, நான் என்ன சும்மாவா இருக்கேங்க? உன்ன மாதிரி ஆஸ்பத்திரிக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணலனா ரமேஷ் என்ன ஒரு வழி ஆக்கிடுவாரு. ஆமா, பெரிய ப்ரமோஷன் வந்துட்டாரு அன்னதாதா. எல்லாரும் சேர்ந்து அவனை தலையில தூக்கி வச்சிருக்கீங்க. திமிர் பிடிச்சவன் குரங்கு. இங்க பாருமா, நல்லவங்கள அப்படிலாம் பேசக்கூடாதுமா. பழைய பகைய வச்சு இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி நம்ம 2 பேரையும் பிச்சை எடுக்க வைக்கிறேன்னு சொன்னான். அன்னைக்கு அந்த பத்ரனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்தப்போ இங்க உதவுறதுக்கு யாரு இருந்தா? அந்த ரமேஷ் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்காக கேஸ் நடத்திட்டு இருக்காரு. சரியான நேரத்துல யார் நமக்கு உதவுறாங்களோ அவங்கதான் நமக்கு கடவுள் மாதிரி. இந்த அம்மாவை பாத்தியா? நான் என்ன ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணா? நடந்தது எதுவும் எனக்கு தெரியாத மாதிரி என்கிட்ட இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அட நில்லு மாயா, இப்ப மாய கனவுலாம் காண்றியா? ஏன்னா இப்ப தனியா பேசிக்கிட்டு இருக்கியா? அதான் ஓ அம்மா கிட்டயும் உன்கிட்டயும் சொல்லிருக்க, அந்த வெட்டி பயலுக்கு சப்போர்ட் பண்றத விட்டுருங்க, கௌரவமா வாழறதுக்கு ஒரு வழி பண்ணி தரேன்னு. எங்க நத்தைய பிடிச்சு மெத்தையில படுக்க வச்சாலும் அது படுக்காது இல்ல. புத்தி இருக்கிறவங்க நீ சொல்ற மாதிரி செய்ய மாட்டாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா என் பின்னாடி சுத்துறத நிறுத்திட்டு வேற வேலையை பாரு. அவன் விரிக்கிற மெத்தையில படுக்கலான்னு கனவு காணாத. 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். மசால் வடை இல்லையா ஜோசப்? மசால் வடைலாம் கண்ணாடி பாக்ஸ்ல தான் இருந்தது. இப்ப என்னாச்சு? அது எங்கேயாவது வெளியே போயிருக்க? தோ வந்துருச்சே மசால் வடை. வந்துருச்சு வந்துருச்சு, மசால் வடை வந்துருச்சு. இத பாருமா, மசால் வடைங்கிறது நான் கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு அழகு பாக்குறதுக்கு இல்ல. இந்த மசால் வடைன்னு சொல்றத செஞ்சுதானே கொண்டு வரணும். எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அத போய் எங்க அம்மா கிட்ட கேளுங்க. ஓஹோ, அதுக்கு நீ ஏதாவது உதவி செஞ்சாதானே? அதத்தானே இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். ஏய், அந்த மசாலா வடைன்னு சொல்றியே, அதை எடுத்துட்டு வா. டே கண்ணா. என்னக்கா? இந்த மசால் வடைன்னு சொல்ற இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. ரமேஷ் அண்ணா, மசால் வடைன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? இந்தாங்கண்ணா. ஓவராடாதே. இங்க பாரு, உங்ககிட்ட கேட்ட நீ தானே கொண்டு வந்தறணும். நீங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. வந்துட்டாரு ப்ரமோஷன் முதலாளி. அப்புறம் எனக்கு ஒரு பேர் இருக்கு. ஓ, உனக்கு அவ்வளவு பெரிய பேர்லாம் கிடையாது. பெருமையான பேர் வைக்கிறதுக்கு என்ன ஐஸ்வர்யா ராயா? உங்களுக்கு அதானே தேவை. மினிமம் அதாவது வேணும். இல்ல ஜோசப்னா, அந்த நல்ல அம்மாவோட வயதுல இந்த பொண்ணு எப்படி வந்து பிறந்தா? ஐயோ ஐயோ, பத்திரம் வந்திருக்க. கொஞ்சம் இங்க வாய. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் 2-3 வண்டியை உடைச்சிருக்கல, அதுக்கு காசு தர வேணாமா? அதை நானே வந்து வாங்கியிருப்பேனே. நமக்குள்ள என்ன கணக்கு வேண்டி கிடக்கு? கணக்கெல்லாம் அப்பப்ப தீக்கிறது தான் என்னோட குணம். அது யாரா இருந்தாலும். ஏய், அந்த ஹாஸ்பிடல்ல கொடுக்க வேண்டிய சாப்பாடுல எடுத்து வை. மத்தவங்க முன்னாடி சீன் போடுறவங்கள பார்க்காம போய் வேலைய பாரு. சரிங்க மாமா, உடனே கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க அங்க வந்துருவீங்கல்ல? மாமா, நீங்க இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல வந்துட்டு சாப்பிடுறீங்களா? வந்துட்டு தான் சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணி வைக்கிறேன். சரியா? என்னதா எப்ப பாரு மீன் குழம்பு கேப்பீங்க, ஆனா செஞ்சு வச்சு சாப்பிடுறது இல்ல. இன்னைக்கு நீங்க சாப்பிடல, நான் ஊட்டி விட்டுருவேன். கிரிஜனுக்கு நல்லா வேணும். சரி, அவர் அடிக்க இவன் யாரு? யாரு? விக்ரமனா? ஆமா, பெரிய விக்ரமன்.
அவருக்கும் 4 கொடுத்தாதான் சரியாகும். இந்த அப்பாவும் பிள்ளை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் வக்கீலுமா? அவ யாரா இருந்தா இருக்கட்டும், நீ எதுக்காக அவங்க கிட்ட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு போற? அவனும் அவ அப்பனும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அத ஒண்ணுமே பண்ண முடியும். அது எப்படி சரியா வரும்? இங்க இருக்கிற எல்லா கேஸையும் இவங்க தீர்த்து வச்சிருவாங்களோ? எங்க போனாலும் கேஸ் நிறைய கேஸ் கட்டு மட்டும்தான் இருக்கே ஜோசப்பண்ணா. அதை ஏன் ஜோசண்ணா கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்க வேண்டியத நேரடியா கேட்க வேண்டியதானே? நாங்க ஏதோ ஊரு விட்டு ஊர் வந்தவங்க தானே. ஆமா. நீங்க எல்லாருமே இங்கேயே முட்டி முளைச்சு பெருசா வளர்ந்துட்டவங்க தானே. அதான் பயந்துட்டேன். ஜோசப்பண்ணா, நான் தனியா இருந்தா ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு சாப்பிட்டு இருப்பேன். இப்ப இவ்வளவு பெரிய டீசல் டாங்கு வச்சிருக்கிற ஒரு பழைய வண்டி வந்ததுனால என்னால சமைக்க முடியாது. சாப்பிட என்ன இருக்கு? ருசியா சாப்பிடணும்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் மிஸ். அப்பாவுக்கு சமைச்சு போடவாவது ஒரு பொண்ணு வேணும்ல? ஆமா, அப்படி சொல்லுங்க ஆசாரி. புள்ளைக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு வீட்டையும் ரோட்டையும் நாட்டையும் திருத்துறாங்களாம். புள்ள கல்யாணத்தை நடத்தாம ஊர் பிரச்சனை தீர்த்து வைக்க கிளம்பிட்டாரு அப்பா. அது சரி, எல்லா கேஸையும் தீர்த்து வைப்பீங்க தானே? ஆமா. நான் ஒரு கேஸ் தரேன், தீர்த்து வைப்பீங்களா? ஐயா, அது கேஸ் என்னன்னு பாத்தீங்கல்ல? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா கொடுங்க. அது வந்து அவளுக்கு அம்மன் ஒரு கேடு. பத்ரா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ஏய், கழுவி தள்ளி. ஆட்டம் பாட்டம் என்ன கேலி பண்றது, அதுவும் எனக்கு சொந்தமான ஏமன்ல நின்னு. ஏடே, யாருக்கு சொந்தமானதுன்னு கோர்ட் முடிவெடுக்கும். அத்து நிறுத்தடி. யார் இருக்காங்கங்கிற தைரியத்துல ஆடுறீங்க? அது ரமேஷா? அவர் கடவுள் மாதிரி இருக்கிறதுனாலதான் நானும் என் பொண்ணும் நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கோம். அக்கிரமமா? மரியாதையா என் இடத்த காலி பண்ணலனா நான் இந்த வீட்டை கொளுத்திடுவேன். அப்ப தெரியும் இந்த பத்ரனோட அக்கிரமம் ஏய் என்னன்னு. பத்ரா, என்ன இந்த நேரத்துல 2 பொம்பளைங்க தனியா இருக்கிற இந்த ராத்திரி நேரத்துல வந்து நீ வா. ஐயோ, 2 பொம்பளைங்க தனியாவா? அதான் சப்போர்ட் பண்ண நீங்களா இருக்கீங்கல்ல? யோ கிழவா, செத்து போன என் அப்பனை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி எனக்கு சொந்தமாக வேண்டிய இடத்த இந்த கிழவிக்கும் செத்து போன அவ புருஷனுக்கு கொடுக்க வச்சது நீங்க சேர்ந்து தானே? சொல்லு. யாரும் யாரையும் ஏமாத்தி மோசடி பண்ணல. ஈவு இறக்கம் இருக்கிற மனசு உங்க அப்பா ஐயப்பா இருக்காருல்ல, அவருக்கு நிறையவே இருந்தது. உனக்கு அதுல ஒரு துளி கூட கிடையாது. அன்னைக்கு உங்க அப்பா தானமா கொடுத்த இந்த இத்துணூண்டு இடத்துக்காக நீ இப்ப போய் இந்த பொண்ணு அடங்கடா. அப்படின்னா நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வை. தானமா? அது கட்டுக்கதை. பேப்பர் கையெழுத்து எதுவும் இல்லல. சொல்லு கிழவி. அப்படி எதுவும் இல்லங்கிறதுனால அந்த ரமேஷ் கிட்ட சொல்லி எனக்கு எதிரா கேஸ் நடத்துறீங்க. எனக்கு எதிரா எப்படி ஜெயிக்க முடியும்? அவனுக்கு இந்த அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிட்டு அடிக்கடி ஊர் சுத்தணும். ஆனா அதுக்கு தாயா இந்த மூதேவிக்கு என்னடானா, அவன் கூட இருந்தானா பெருசா வீரம் வந்துடும். கூட்டி கொடுக்க சில மாமாக்கள் நீங்களும் இருக்கீங்க. சரக்கு நானும் தான் அடிப்பேன். ஆனா இப்ப நீ இங்க வந்து காமிக்கிற சீன் இருக்க, இது சரக்குனால இல்ல, உன்னோட திருட்டுத்தனத்தால தான். பால் மாதிரி மனசு இருக்கிற ரமேஷையும் இந்த பொம்பளைங்களையும் பத்தி இப்படிப்பட்ட கேடுகட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறியே, அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. உனக்கறிதா? பத்ரா, கை கால் எனக்கும் இருக்குடா. நான் அடிச்சாலும் உதைச்சாலும் அது உன் மேல படும். எங்க? நில்லுடா, அவன் போதையில இருக்கான். நீ சரியா தானே இருக்க. அவனுக்கு அந்த தண்டனையை தெய்வம் கொடுக்கும். அத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். என்ன, எனக்கு சொந்தமானதை நான் வாங்கிக்கிறேன். அந்த வெட்டி பையன்கிட்ட சொல்லிடு, என் மண்ணை நான் விட மாட்டேன்னு. தள்ளியா கழுவா. அவனுக்கு தேவை இந்த மண் இல்ல, உங்க பொண்ணுதான். கேஸ் நடக்குது. ஒருவேளை ஜெயிப்போம், இல்ல தோத்துருவோம். ஒருவேளை தோத்துட்டு வந்து வை, அந்நொடியில பத்ர இந்த வாசல்ல வந்து நிப்பான். வீடு எரிக்கிறதுக்கும் உங்களை துரத்துறதுக்கும். ஆமா, மாயாவை பத்ரனுக்கு கட்டி கொடுத்தா என்ன? அவ அதுக்கு தானே ஆசைப்படுறான். பணம், சொத்து, சுகம் எல்லாம் இருக்க. அப்புறம் ஏதாவது சின்ன குறை இருந்தா அது ஒரு பொண்ணு நினைச்சா மாத்த முடியாதா என்ன? அவளோட மனசுல தெரியும். அதுதானே பத்ரனோட பிரச்சனையே. மாயா பசார்ல ரத்தம் சிந்த அவளோட இந்த விளையாட்டு காரணம் ஆகக்கூடாது.
பத்ரன் கூட எதிர்த்து சண்டை போட்டு இங்க எத்தனை காலம் தான் வாழ முடியும்? இந்த உலகம் மாயா பஜாரையும் மாயனூரையும் விட ரொம்ப பெருசுன்னு எங்களுக்கு தெரியும். 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நானும் என் அம்மாவும் உயிர் வாழ்ந்துக்கிறோம். அப்படி இல்ல அந்த பத்ரனுக்கு பொண்டாட்டியா தான் வாழணும்னு ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வாழணும்னா தானே யாரோட உதவியாவது தேவைப்படும். சாகிறதுக்கு அது வேண்டாம்ல. சொன்னா புரியாத பொண்ணுக்கு பட்டாதா புரியும். நான் வரேன். அந்த ஸ்ரீனில வாசு கூப்பிட்டு சாப்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க. பொண்ணுட்டேமா, குமாரனை கூட நீங்க கோர்ட்டுக்கு வந்தா போதும், நான் இங்க இருக்கேன். தம்பி, சாம்பார்ல கால் போடாத, பாவம் வந்து சேரும். பாவம் சாம்பார். உன்னை பெத்தவ அவனோட கோர்ட்டுக்கு போயிருக்கா. பாத்தியா விக்ரமா, இவ கண்ட கண்ட பொறுக்கைகளோட அன்னதானம் பண்ண போறான். சொல்லடி வேணாமணிக்கு. ஐயோ, ஆஸ்பத்திரியில சாவ கிடக்குறவங்களுக்கு அன்னதானம் பண்ண போறான். விக்ரமா, எனக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டு அவனை நாம சும்மா விடக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லு பத்ரா. அதான் சொல்லிட்டல, தூக்கி எறிடா. நல்ல பேர் எடுக்கிறதுக்காக கொண்டு போறான். உனக்கு ரமேஷனுக்கு இருக்கிற பிரச்சனை அது உங்க பிரச்சனை. பாவம் அங்க ஹாஸ்பிடல்ல பட்னியா சாப்பிடாம கிடக்குறாங்களா, அவங்க சாப்பாட்டுல காமிக்காத உன் வீரத்தை. பொறம்போக்கு அவகிட்ட சொல்லிடு, என்கிட்ட வச்சுக்காதன்னு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மாயனூர் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இல்ல இவ்ளோ லட்சணமான மூஞ்சி. அப்புறம் நீங்க மட்டும் கண்ணாடியை பார்த்து ரசிச்சா போதுமா? உங்க மேல உயிரையே வச்சு பின்னாடியே திரியிற ஒருத்தி இருக்கா. யாரு? நான் தான். வேணா, அடி வாங்குவே. போ. கொஞ்சம் போல அன்பு உங்ககிட்ட இருந்து அது கிடைக்கலேன்னு தான் வருத்தமா இருக்கு. என்ன காதலிக்க வேண்டாம், காதலிக்கிறேன்னு போய் சொன்னா கூட போதும். மிருக குணம் இருக்கிற இந்த மனுஷங்களுக்கு நடுவுல பயப்படாம ஒரு ராத்திரியாவது நிம்மதியா தூங்கணும். வீரமுள்ள ஒரு மனுஷன் காவலுக்கு இருக்கான்னு இந்த ஊருக்காரங்க நம்புறதுக்காவது ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும் சொன்னா போதும். சாகுற வரைக்கும் நான் வாழ்ந்துருவேன். நான் அப்படி நினைச்சுக்கிட்டுமா? எனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கா. நான் தான் அவளோட அப்பா.